சத்யா சீதா 2 பேருமே ரொம்ப கோவமாவே எங்க மீனாவுடைய வீட்டுக்கு வராங்க. அக்கா அக்கா அப்படின்னு சொல்லி சத்தம் போட, என்ன இதுங்க 2 இங்க வீட்டுக்குள்ள வந்து சத்தம் போட்டுட்டு இருக்க? என்ன வேணும் உங்க 2 பேருக்கும்? இங்க என்ன சத்தம் போடுறீங்க? நடு வீட்டுக்குள்ள நின்னு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கத்திக்கிட்டே வெளியே வரேன். அப்போ மீனா கிச்சன்ல இருக்கவங்க வெளியே ஓடி வராங்க. என்னாச்சு சீதா, வா சீதா அப்படின்னு சொல்லி இங்க உள்ள கூப்பிட, என்ன சீதா ஏன் கோவமா இருக்குன்னு அங்க முத்துவும் கேக்குறாங்க. அதானே சீதா, நீ இப்படியெல்லாம் கோவப்பட மாட்டேன், சத்யாவையும் கூட்டிட்டு வந்திருக்க, ஏதாவது பிரச்சனை அப்படின்னு அங்க ஸ்ருதியும் கேக்குறாங்க. அப்போ அங்க நின்றுகிட்டு இருக்க அந்த ரோஹிணியை பார்த்துட்டு பக்கத்தில் போன சீதாவும் சத்யாவும், உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? அடுத்தவங்க விஷயத்தில் தலையிறதா உங்களுடைய வேலையவா அப்படின்னு சொல்ல, ஏய் வந்தது வராதமா எதுக்கு இப்படி ரோஹிணியை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? ரோஹிணி அப்படி என்ன பண்ணா அப்படின்னு மனோஜ் கேட்க, ரோஹிணி தடுமாற்றத்தோட நிற்கிறாங்க. என்னாச்சு சீதா, ஏதாவது பிரச்சனை அப்படின்னு முத்து கேட்க, ஆமாம் மாமா இவங்க தான், இவங்களால தான் இப்போ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்ல, என்னாச்சு என்னாச்சு சத்யா, ஏதாவது உனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, மாமா இவங்க பண்ண வேலை தெரிஞ்சா நீங்கள் இங்கே ரொம்பவே கோவப்படுவீங்கன்னு இங்கே சத்யா சொல்கிறாங்க. முதல்ல என்ன நடந்ததுன்ற விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு அண்ணாமலையும் கேட்குறாங்க. சத்யா வேலை பார்க்குற ஆஃபீஸ் தெரியல மாமா உங்களுக்கு, அதை கூட என் ஹஸ்பண்ட் அருண் தானே இதெல்லாம் இங்கே ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுன்னு சொல்ல, ஆமாம் ஏற்கனவே அருண் தான் இங்கே சத்யாவுக்காக வேலையும் பார்க்க இங்கே ஏற்பாடு பண்ணி கொடுத்தது. சத்யா இப்போ அந்த வேலையில் தானே இருக்கான், நான் சொல்லியுமே அந்த வேலையை விட்டு போக மாட்டேன்ற முடிவில் தானே இருக்கான் அப்படின்னு முத்து கொஞ்சம் கோவமாக பேச, கொஞ்சம் அமைதியாக இருங்குங்க அப்படின்னு மீனா முத்துவை சமாதானப்படுத்திட்டு சத்யாவை பார்க்குறாங்க. என்னாச்சு சத்யா அப்படின்னு சொல்லி கேட்க, அக்கா அந்த வேலையில் நான் இருக்கக்கூடாதுன்னு இந்த ரோஹிணி என்னென்னமோ வேலை பார்த்துருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல, என்னடா சத்யா சொல்கிறேன்னு அங்கே ஸ்ருதி ரவின்னு எல்லாமே அதிர்ந்து போய் கேட்குறாங்க. ஆமாக்கா ஏற்கனவே எங்கள் மாமாவுக்கும் அவருக்கும் கொஞ்சம் கூட ஆகாது, எப்படியாச்சும் அவங்க 2 பேரும் சேர மாட்டாங்களா இல்லை சேர்த்து வச்சிடக்கூடாதான்னு நாம் ஒரு பக்கம் தவிச்சிட்ருக்கோம். ஆனால் இதுக்கு இடையில இவங்க இடையில புகுந்து தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காங்கக்கா அப்படின்னு சொல்ல, என்ன தாண்டி ஆச்சு அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அதுக்கு சீதா சொல்கிறாங்க, இங்கே அருண் தானே நம்ம சத்யாவுக்கு வேலையும் அந்த ஃபினான்சியர்கிட்ட கேட்டு வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்ல, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, இப்போது முத்து மாமா சொல்லி தான் சத்யாவுக்கு வேலை போயிடுச்சுன்ற மாதிரி அருண் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்கக்கா அப்படின்னு சொல்லும்போது, என்னடி சொல்கிறேன் சத்யாவுக்கு வேலை போயிடுச்சா அப்படின்னு கேட்க, ஆமாம் சத்யாவுக்கு வேலையெல்லாம் போகலை, அவன் அதே வேலையில் தான் இப்போயும் இருக்கான். ஆனால் முத்து மாமா சொல்லி தான் சத்யாவுக்கு வேலை போன மாதிரி ஒரு பெரிய பூகம்பத்தையும் இந்த ரோஹிணி கிளப்பி விட்டுருக்காங்கன்னு சொல்ல, என்னடி சொல்கிறேன்னு எல்லாமே அதிர்ந்து போய் கேட்க, மாமாவுக்கு அவருக்கு இருக்க பிரச்சனை பெருசுப்படுத்த தான் செஞ்சாங்களா இல்லை உண்மையிலேயே சத்யாவுடைய வேலையை தான் இவங்க எடுக்கணும்னு நினச்சாங்களான்னு அதுக்கப்புறம் தானே எங்களுக்கே விஷயம் தெரிஞ்சதுன்னு சொல்கிறாங்க சீதா. என்ன தாண்டி சொல்கிறேன், எனக்கு எதுவுமே புரியலை, தேவையில்லாமல் ரோஹிணி எதுக்காக இந்த விஷயத்தில் தலையிடணும்? என்ன ரோஹிணி இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையான அங்கே நின்றுகிட்டு இருக்க மீனா ரோஹிணி பக்கத்தில் போய் கேட்குறாங்க. அக்கா நீ என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க, இந்நேரம் நாங்கள் இந்த விஷயத்த சொல்லியிருக்கும் போதே அப்படியெல்லாம் நான் பண்ணலை அப்படியெல்லாம் நான் செய்யலைன்னு சொல்லி அப்படியே பழைய தூக்கி எங்கள் மேலையில் போட்டிருப்பாங்க. இவங்க அமைதியாக நிற்கும் போதே உனக்கு புரியலை, எதை வேணாலும் செய்யக்கூடியவங்கக்கா அப்படின்னு சொல்லும்போது முத்துவுக்கும் மீனாவுக்கும் பெரிய பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இப்போ என்ன நடந்துச்சுன்னு நீ சொல்லு சீதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாமா நான் வேலை பார்க்குற ஃபினான்சியர்கிட்ட இதோ நிற்கிறாங்க ரோஹிணி, குறைஞ்ச வட்டிக்கு அவர் பணம் தரான்னு சொன்னல, அதுக்காக தான் இவங்க பணம் கேட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ தான் என்ன அவங்க அங்கே பார்த்துருக்காங்க, நான் அந்த ஃபினான்சியர்கிட்ட இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கலை, நான் அந்த இடத்துல வேலை பார்த்தா இவங்களுக்கு என்ன மாமா பிரச்சனை, ஏற்கனவே சிட்டிக்கிட்டையும் இவங்க கடன் வாங்க வந்திருக்காங்க, அங்கேயும் நான் இருந்திருக்கேன், அதனால தான் இங்கேயும் நான் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி என்னுடைய வேலையை போக வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்காக யோசிச்சவங்க தான் முத்து மாமா, அதாவது நீங்கள் சொல்லி தான் இந்த வேலை எனக்கு கிடைக்கக்கூடாது, இந்த வேலையை விட்டு நீங்கள் சொல்லி தான் அனுப்புனாங்க அப்படின்ற மாதிரி இருக்கணுன்றதுக்காக இங்கே இவங்களே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. என்னை பற்றி தப்பான ஒரு ஆள்கிட்ட சொல்லி ஃபோன் பண்ண சொல்லி பேசவும் வச்சுருக்காங்க. அதுவும் ஃபினான்சியர்கிட்ட எப்படியெல்லாம் பேசியிருக்காரு தெரியுமா அந்த ஆள், கண்டபடி திட்டிருக்கான்னு. இனிமே சத்யா அங்கே வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி இங்கே பேசவும் செஞ்சுருக்காங்க. பேசினவருக்கு யார் என்னென்னு தெரியவா போகுது, அதுவும் முத்துன்னு சொல்லிட்டு கரெக்டாக அவர் சொன்னார். நான் கூட மாமா தான் இப்படி பேசியிருப்பாருன்னு ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்கன்னு என்னுடைய உள் மனசு சொன்னிச்சு மாமா. அதுக்கு பிறகு எங்கேருந்து ஃபோன் கால் வந்தது எப்படி என்னென்னு விசாரிக்கவும் செஞ்சேன். அதுக்கிடையில் இந்த விஷயம் அங்கே அருண் மாமாவுக்கும் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அங்கே நின்றுட்டுருக்க முத்து மீனா அப்புறம் ஸ்ருதி ரவின்னு எல்லாமே அதிர்ச்சி பொங்க பார்க்கவும் செய்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் அந்த ஃபோன் நம்பரை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது பேசினது முத்து மாமாவே இல்லைன்னு. ஒரு நிமிஷம் இப்போது உங்களால் தான் வேலை போயிடுச்சுன்னு தெரிஞ்சதுமே அவரே உங்கள் மேலே கோவப்பட்டார் அம்மான்னு சொல்லி சீதாவும் சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு நீ தேவையில்லாமல் பண்ணணும் அப்படின்னு பக்கத்தில் போன எங்கள் மீனாவும் முத்துவும் வந்துட்டு ரோஹிணியை பார்த்து கேட்குறாங்க. ரோஹிணி தடுமாறி நிற்கிறாங்க. ஏன்னா சீதாவுக்கும் சத்யாவுக்கும் கோவம் மட்டும்தான் வருது அந்த ரோஹிணி மேலே. ஏன் ரோஹிணி உங்களால் சும்மாவே இருக்க முடியாதா? அடுத்தவங்க வேலையை கெடுக்கணும்னா என்ன வேணாலும் செய்வீங்களா?
அப்படின்னு இங்கே மீனாவும் கேட்க, அக்கா ஒரு நிமிஷம் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு சத்யான்னு சொல்லும்போது, என் வேலையை கெடுக்கிறது மட்டும் இல்லை, நம்ம அம்மாவுடைய கடையை தூக்க சொன்னது யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி இங்கே சத்யா கேட்க, யார் சத்யான்னு கேட்குறாங்க. இதோ நிற்கிறாங்களே இந்த ரோஹிணி தான் அப்படின்னு சொல்ல, என்னடி சொல்கிற அப்படின்னு இங்கே உடனே மீனா சீதாவை பார்த்து கேட்க, சத்யா இங்கே எல்லாமே அதிர்ந்து போயிட்டு தான் பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா இவங்க 2 பேரும் தேவையில்லாமல் அந்த பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, முதல்ல இவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, டேய் ஓடுகளி கொஞ்சம் அமைதியாக இருக்கியாடா அப்படின்னு முத்து மனோஜை பார்த்து திட்டிட்டு அங்கே அப்பாவையும் பார்க்குறாங்க. எனக்கு அன்னைக்கே கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சுப்பா, டே சத்யா இந்த விஷயம் எப்படா தெரியும்னு சொல்லி கேட்க, மாமா தான் இதையும் கண்டுபிடிச்சாருன்னு சொல்கிறாங்க, அருண் மாமா தான் இந்த விஷயத்தை எங்ககிட்டே சொன்னார் அப்படின்னு சொல்ல, இது எப்படி அருணுக்கு தெரியும்னு சொல்லி முத்து எங்கள் சீதா கிட்டே கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை மாமா, அம்மாவுக்கு வேறு யாராவது தொழில் எதிரி தொழில் போட்டி யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த கடையை எடுக்க சொன்னது சிந்தாமணி அப்படின்றத தெரிஞ்சுது. ஆனால் சிந்தாமணி கிட்டே போய் நேரடியாகவே அருண் விசாரிச்சிருக்காங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் போலீஸ் நம்ம வீடு தேடி வந்தால் பிரச்சனை ஆகிடும், நாளை பின்ன நம்மக்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்க வரவங்க கூட போலீஸு அப்படி இப்படின்னா வரமாட்டாங்கன்னு நினச்சி பயந்து போன சிந்தாமணியும் தன்னை இந்த மாதிரியான பண்ண சொன்னது அந்த ரோஹிணி தான்ற விஷயத்த அந்த சிந்தாமணியே எங்கே அவர்கிட்ட சொல்லிடுச்சு மாமா. அவர் சொல்லி தான் எனக்கே விஷயம் தெரியும், எதுக்காக சொந்தத்துக்குள்ளே இப்படி பண்ணிக்கிறாங்கன்னு. அவருக்குமே இங்கே ரொம்ப கோவம் தான், அவருக்கு முக்கியமான டியூட்டி இருந்ததுனால அவர் வெளியே போயிட்டார், இல்லைன்னா அவரும் இப்போ எங்கள் கூட வரதா தான் இருந்தது அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. எங்கள் அம்மாவுடைய பூக்கடை எடுக்கிறதுல உனக்கு என்ன அவ்வளோ சந்தோஷம், என் சத்யாவை வேலையை விட்டு தூக்குறதுலையும் உனக்கு என்ன அவ்வளோ சந்தோஷம், இதை மட்டும்தான் செஞ்சேன் இல்லை வேறு ஏதாவது வேலையெல்லாம் செஞ்சு வச்சிருக்கியா அப்படின்னு அங்கே நின்றுட்டு இருக்க சீதா அங்கே ரோஹிணி பக்கத்தில் போய் கேள்வி மேலே கேள்வி கேட்க ரோஹிணி அவமானத்தோடு நிற்கிறாங்க. சத்யாவும் பார்க்குறாங்க. மலேசியா அப்படி இப்படின்னு பணக்காரவங்க சொன்னாதான் இந்த வீட்டில் இருக்கவங்க நம்புவாங்க சீதா, நாம் சொல்கிற இந்த விஷயம்லாம் இவங்க காதலை படவே படாது அப்படின்னு அங்கே சீதாவும் சத்யாவும் அங்கே விஜயாவை பார்த்து சொல்ல, விஜயாவுக்கு இதை விட அவமானம் வேற என்ன வேணுன்ற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. மீனாவுக்கும் முத்துவுக்கும் பயங்கரமான கோவம் வருது. முத்து மீனா 2 பேருமே ரோஹிணி நின்றுட்டு இருக்க இடத்துக்கு பக்கத்தில் வராங்க. நீங்கள் தான் இதெல்லாம் பண்ண சொன்னதாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரோஹிணி மேலே கோவத்தை காட்டுறது மட்டும் இல்லாமல் ரோஹிணியை பார்த்து பயங்கரமாக முறைக்கவும் செய்கிறாங்க. அக்கா என்னக்கா நீ பார்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த பொண்ணு பண்ண வேலைக்கு நிறைய நீ 4 அரை விட்டுருப்பல நினச்சா அப்படின்னு சத்யா சொல்ல, அடித்தா மட்டும் இந்த பார்லரம்மா திருந்திரவா போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் எங்கள் அத்தையுடைய கடையை அந்த இடத்த விட்டு காலி பண்ண சொல்கிறதுனால உனக்கு என்ன சந்தோஷம், அத்தையுடைய கடையை மட்டும்தான் காலி பண்ண சொன்னியா இல்லை மீனோடைய வண்டியை நீ தான் சேர்த்து தூக்க சொன்னியா, எனக்கு இப்போதான் உன் மேலே சந்தேகமே வருது அப்படின்னு முத்துவும் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ரோஹிணிக்கு பயங்கர பயம் அவங்க முகத்தில் நல்லாவே தெரியுது. விஜயாவுக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது அந்த ரோஹிணி மேலே. மனோஜுக்குமே அவமானப்பட்டு நிற்கிறது இன்னும் அசிங்கத்தை தான் ஏற்படுத்துது. சத்யா அப்புறம் சீதா மீனா 3 பேருமே ஒன்று சேர்ந்து ரோஹிணியை வெளுத்து வாங்க செய்கிறாங்க. எங்கள் அம்மாவுடைய கடையை தூக்க வச்ச, எங்கள் அக்காவுடைய வண்டியையும் நீ தான் தூக்க வச்சிருக்கணும், என்னைய வேலையை விட்டு தூக்கணும்னு நினச்சதும் நீ தான். அப்புறம் இங்கே சீதா வேலை பார்த்தப்போ அவள் ஏதோ உன்னை பற்றின விஷயத்த வீட்டில் சொல்லிட்டான்னு சொல்லி முதல் மாதம் சம்பளத்தையும் கட் பண்ண வச்சேன். இப்படி அடுத்தவங்க வாழ்க்கையில் தலையிடுறதே வேலையை வச்சுருக்கேன், உன் வாழ்க்கையை நீ எப்போதுமே சரி பண்ண மாட்டியான்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட ரோஹிணிக்கு இன்னும் பயங்கரமான ஒரு வருத்தம், அதை விட அதிகமான ஒரு பயம், இது எல்லாமே முகத்தில் அதிர்ச்சி கலந்த பயத்தோடு எங்கள் பார்க்கவும் செய்ய, என்ன சீதா சொல்கிறேன்னு சொல்லி இன்னும் அதிர்ச்சிகரமான விஷயங்கள் எல்லாமே வெளியே வரும்போது இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க முத்துவுக்கு இன்னும் கோவம் தான் அதிகமாகுது. அப்பா இந்த வீட்டுக்குள்ளே சத்தியம் பண்ணி வந்ததெல்லாம் சரிதான், ஆனால் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் சரியாக இருக்கா இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை மாமா, இன்னும் இதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு எங்கள் சத்யா சொல்கிறாங்க. இதை விட வேற என்னடா முக்கியமான விஷயம், இதை கேட்டதுக்கே எங்களுக்கெல்லாம் தலை சுற்றுதே, இதை விட வேற என்ன முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே முத்துவன் கேட்க, இப்போது அண்ணாமலை பக்கத்தில் போகிறாங்க, நான் சொல்கிற விஷயத்தை கேட்டு நீங்கள் தான் மாமா முடிவெடுக்கணும்னு சொல்ல, என்னடா சத்யா அப்படின்னு அங்கே அண்ணாமலை கேட்க, இது வரைக்கும் சொன்ன விஷயம்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயம்தான், ஆனால் எங்களுக்காக நீ எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் மாமா, ஆனால் எங்கள் அக்காவுக்காகவும் மாமாவுக்காகவும் நீங்கள் ஒரு முடிவை எடுத்து தான் ஆகணும்னு சத்யா கேட்குறாங்க. என்ன சத்யான்னு சொல்லி கேட்க, இங்கே சிட்டிகிட்ட வேலை பார்த்த ஒருத்தனை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில் தான் நான் மீட் பண்ணேன், அவன் தான் என்கிட்ட விஷயத்த சொன்னான். அப்போ அக்கா மாமாவுடைய கார் வந்து ஆக்சிடென்ட் ஆனிச்சுல, அப்படி ஆக்சிடென்ட் ஆனப்போ அங்கே பிரேக் ஒயரை கட் பண்ணுறதுக்கு சிட்டி தானே எங்கள் மாமாவுடைய பிரேக் ஒயரை கட் பண்ணது அப்படின்னு சொல்ல, சிட்டி தான் எங்கள் மாமாவுடைய பிரேக் ஒயரை கட் பண்ணியிருக்கான்னு சொன்னதும் சத்யா அப்படின்னு அதிர்ந்து போய் முத்து பார்க்க, ஆமாம் மாமா அவன் தான் அதெல்லாம் பண்ணியிருக்கான், ஆனால் உங்களுடைய சாவி எப்படி தெரியுமா அவனுக்கு கிடச்சிருக்கு, எல்லாம் இந்த ரோஹிணி எடுத்து கொடுத்ததுனால தான், ரோஹிணியும் சிட்டியும் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய உயிர் இங்கே எப்படி போனாலும் பரவாயில்ல, ஆனால் அவங்க இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கணும், அதுக்கு என்ன வேணாலும் செய்யக்கூடியவங்க, இப்போ இதுக்கு என்ன மாமா முடிவெடுக்க போறீங்கன்னு சொல்லி கேட்டதுமே அத்தனை பேரும் வாயடிச்சு போய் நிற்க, கோவத்தில் உச்சத்தில் இருந்த விஜயா பல்லான்னு ஒரு அறையாங்க நின்றுகிட்டு இருக்க ரோஹிணி கன்னத்தில் விடவும் செய்கிறாங்க.
இதை யாருமே எதிர்பார்க்கல, ஏன் மனோஜுமே எதிர்பார்க்கல. என்னடி பண்ணி வச்சிருக்க? இந்த வீட்டில் 1000 பேர் 1000 விஷயங்களுக்கு சண்டை போடலாம், எனக்கு முத்து மேலே 1000 கோவம் இருக்கலாம், ஆனால் அவளை நீ கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்கனா இதுக்கப்புறம் இவளை இந்த வீட்டில் சும்மாவே இருக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே அண்ணாமலையும் அதிர்ந்து போய் நின்று பார்த்துக்கிட்டு இருக்க. விஜய் கிட்ட அடி வாங்கிட்டு ரோஹிணி அழுதுட்டு நிற்க, அங்கே நின்றுட்டு இருக்க சத்யா, சீதா, மீனா 3 பேருமே பக்கத்தில் போய் நின்று முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க பயங்கரமா. இது எல்லாமே இங்கே ரோஹிணிக்கு பயத்தை தான் கொடுக்குது.